அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கமிஷன் வந்துட்டு ஃபியூ டேஸ்க்கு பிஃபோரா சில தினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் 2024க்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 19 போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் டேட் என்ன, அதாவது மந்த் என்ன, டென்டேட்டிவாக சொல்லியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான மந்த் என்ன, எக்ஸாமினேஷனுக்கான மந்த் என்ன, டென்டேட்டிவாக எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத முதற்கொண்டு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக எந்த வேகன்சியும் சொல்லலை. சரியா? நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரியா? இப்போ அதுக்கு அடுத்ததான் என்ன பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பைன்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லைங்களா? இப்போ குரூப் 2 2A சொல்லுவோம். குரூப் 2 2A வந்துட்டு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 சொல்லுவோம். இதுல ஏற்கனவே இருந்த டிபார்ட்மெண்ட்டை தவிர இன்னும் சில டிபார்ட்மெண்ட் போர்ட்ஸ்ல இருக்கிற வேகன்சியும் வந்துட்டு இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சரியா? அதை டீட்டெயிலா வந்துட்டு நோட்டிபிகேஷனா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்களா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நியூவா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நியூ கம்பைன்டு சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வந்துட்டு சிலது கண்டக்ட் பண்ண போறாங்க. அதை கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு அதையும் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்டா வந்து பார்த்தோம்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2ல, சரியா, அதாவது குரூப் 2 2Aல எந்தெந்த போர்ட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற வேக்கண்ட ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ஸ் வந்துட்டு எதுல அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. சரியா? ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 3. இது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இதுல இருக்கிற வேக்கண்ட்டும் இதுல ரைஸ் ஆகிற இந்த அசிஸ்டன்ட் கிரேட் 3 வேக்கண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி தான் ஃபில் பண்ண போறாங்க. சரியா? அப்ப ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க, மே மந்த் வந்துட்டு இதுக்கான நோட்டிபிகேஷன் வர போறதாகவும், சரிங்களா, டென்டேட்டிவா சொல்லியிருந்தாங்க. இதுல மொத்தமா ஒரு 1294 போஸ்ட் வந்துட்டு வேக்கண்டா வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்ப மேலும் இந்த 2 போர்டில் இருக்கிற வேக்கண்ட்டும் இதுல ஃபில் ஆகிறதுனால இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வேக்கண்டை விட கூடுதலா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைமே பப்ளிஷ் பண்ணும்போது, அதாவது நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க. பப்ளிஷ்க்கு அப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க. சரிங்களா? குரூப் 4லயும் அப்படிதான் பண்ணாங்க. சரிங்களா? அதே போலதான் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, கண்டிப்பா இந்த வேக்கண்டை விட அதிகமான வேக்கண்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, அடுத்ததான் வந்து பாருங்க, அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஆவினும், சரிங்களா, இதுவும் எதுங்க டிஎன்இபியும், சரிங்களா, எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லைங்களா, அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? அது மேஜரா வேக்கண்ட் வந்துட்டு ஃபில் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதிகப்படியான வேக்கண்ட் வந்துட்டு ஆவினும் சரி, அதே மாதிரி டிஎன்இபியும் சரி. டிஎன்இபி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேஇ அசஸரு, அப்புறம் வந்துட்டு ஜேஏ ஜூனியர் அக்கௌண்டன்ட், இதெல்லாம் வந்து ஃபில் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்ப அதுல ஒரு சில போஸ்டிங் வந்துட்டு தனியாவே வந்துட்டு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இதுல விட்டுருக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அதை டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப ஆவின்ல என்னென்ன சேர்ந்துருக்குதுன்னு அப்படி பார்க்கலாம். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல, மற்ற போர்ட்ஸ்ல எந்தெந்த வேக்கண்ட் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இதுல ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுல தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், அதுல ரைஸ் ஆகிற வேக்கண்ட். அடுத்தது அதே போல ஜூனியர் அசிஸ்டன்ட் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வாக் போர்ட்ல ரைஸ் ஆகிற வேக்கண்ட். அடுத்தது ஜூனியர் அக்கௌண்ட்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் தான், இதுவும் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் போர்ட்ல ரைஸ் ஆகிற வேக்கண்ட். அடுத்தது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ், இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட், இது ஆவின். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்தது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் டைப்பிங், இது வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட், இதுவும் ஆவின் தான். அடுத்தது டைப்பிஸ்ட், இந்த டைப்பிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போர்டில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், அது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட், அது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்ததா பார்க்கலாம், அது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் கிளர்க் டு மேனேஜ் டைரக்டர் ஜெனரல் மேனேஜர் ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3, இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட்ல தான். அடுத்தது பிரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3, இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் ஆவின். அடுத்தது பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன், இது ஸ்டெனோ டைபிஸ்ட் 2, இது வந்து தமிழ்நாடு
கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். அடுத்தது வந்துட்டு ஸ்டெனோ டைபிஸ்ட். அது அப்போ பார்த்தோமா, இது வேற, இதுவும் அதே மாதிரி தான். இது வந்துட்டு ஸ்டெனோ டைபிஸ்ட் 2 கிரேட் 2ல வந்து இது டைபிஸ்ட். தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். அடுத்தது ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். இதுவும் தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் உமன் லிமிடெட்ல தான். அடுத்ததா அப்ப கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா வேகன்சி நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமா தான் வரப்போகுது. சரியா, நம்ம ஆல்ரெடி அதிகமா தான் வரும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதையும் சேர்த்ததுனால கொஞ்சம் வேக்கண்ட் பல்கா தான் வரப்போகுது. அடுத்து பாருங்க, மில்க் ரெக்கார்டர்ஸ் கிரேட் 3. இது வந்து தமிழ்நாடு, அதே தான், தமிழ்நாடு ஆவில தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெபார்டரி அசிஸ்டன்ட். இது வந்துட்டு ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியா கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இது கூட சேர்த்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குரூப் 4ல. சரி, ஆல்ரெடி கம்பைண்டா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போஸ்ட் கம்பைன் பண்ணி தான் நமக்கு குரூப் 4ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, ஜூனியர் அசிஸ்டன்ஸும் சரி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் சரி, டைபிஸ்ட், ஸ்டெனோ, இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப மேலும் சில போர்டில், இந்த போர்டில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த போர்டில் இருக்கிற வேக்கண்ட், ரைஸ் ஆகிற வேக்கண்ட்டும், சரியா, இந்த போர்டில் இருக்கிற வேக்கன்சியும் வந்துட்டு இனிமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 மூலமா தான் ஃபில் பண்ண போறாங்க. சரியா, அப்ப கட்டாயமா வேக்கண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரியா, குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த் வருது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஜூன் மந்த் எக்ஸாம் வந்துடும். சரியா, இப்போலேருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வேக்கண்ட்டும் பல்காக வருது. கண்டிப்பாக நாம் உள்ளே போகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. சரிங்களா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இதில் என்னென்ன உள்ள வருதுன்னு பாருங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்தது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. இது வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தாங்க, டிஎன்இபியில் தான், தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். சரியா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அசஸரு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸு, இதுக்கெல்லாம் தனியாக ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா, வேற ஏதாச்சும் இது மாதிரி கம்பைன்டு சபார்டினேட் சர்வீஸ் பண்ணுறாங்களா, இதே மாதிரி அதுக்கும் வந்துட்டு தனியாக எக்ஸாம் கனெக்ட் பண்ணி ஃபில் பண்ணலாம். ஏன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் எடுத்து நடத்துறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மோஸ்ட் ப்ராபபிளி அதுக்கும் வந்துட்டு எக்ஸாம் சொல்லலாம் ஃபியூச்சரில். சரியா, கண்டிப்பாக வந்துட்டு ஆல்ரெடி அதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா, இந்த லாக்டவுன் அப்போ அதை கேன்சல் பண்ணதோட சரி. சரிங்களா, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எடுத்து நடத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆவினுக்கு சொன்னாங்க, அதே மாதிரி இப்போ அதெல்லாம் கம்பைன் பண்ணிட்டாங்க. அதுவும் அதே மாதிரி டெக்னிக்கலா வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் அசஸர்ல எடுப்பாங்க. சரிங்களா, சரி, அடுத்தது பாருங்க, ஃபில் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எதுக்கு பார்ப்போம். சரிங்களா, அடுத்து பாருங்க, டெக்னீஷியன், லேபு, எல்லாமே டெக்னீஷியன் தான். லேபு ஆப்ரேட்டர், ரெஃப்ரிஜரேஷன், எலக்ட்ரிக்கல், வெல்டிங், ஆட்டோ மெக்கானிக்கு, டயரு, பாய்லரு, இது எல்லாமே டெக்னீஷியன். சரிங்களா, இது எல்லாமே டெக்னீஷியன் தான். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவின்ல. இது எல்லாமே ஆவின்ல ஃபில் பண்ண போற வேக்கண்ட். எதில் அப்படின்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல. அடுத்தது சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட், இது ஆவின் தான். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், இது வந்து பாத்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது வந்து எக்கானமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, இதெல்லாம் அந்த 4மே இப்போ நம்ம இது வந்து எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கம்பைன்டு ஸ்டாட்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல இது ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது 4மே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா பல டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேகன்சியை கம்பைன் பண்ணி இவங்க நடத்திட்டு இருக்காங்க. சரியா, இது வரைக்கும் நடந்தது வந்து அப்படிதான். இப்ப அதுல சில போஸ்டிங் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சரியா, அதுல இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ல, கார்பரேஷன்ல, போர்டில் ரைஸ் ஆகிற வேகன்சிய, சரியா, இதெல்லாம் ரைஸ் ஆகிற வேகன்சிய இதுல நாங்க ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. சரியா, இப்ப அடுத்ததா புதுசா பாருங்க, 2 கம்பைன்டு சர்வீசஸ் எக்ஸாமினேஷனே வந்துட்டு இப்ப புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பைன்டு பிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். என்ன போஸ்ட்? டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், ரெண்டு அதே தான். டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இதுல எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ் தான், காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான். சரியா, அடுத்தது டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், இது எதுல அப்படின்னா லீகல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல. அடுத்தது இது ரெண்டும் வந்துட்டு இதுல வந்துச்சா கம்பைன்டு பிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், இது தனியா தான் கனெக்ட் பண்ணிருந்தாங்க. இப்ப இது புதுசாவே ஒரு கம்பைன் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை வச்சு ஃபில் பண்ண போறாங்க, ரெக்ரூட் பண்ண போறாங்க. சரியா, அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு லீகல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இதுல என்னென்ன பாருங்க,
அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட். அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அடுத்தது மேனேஜர் கிரேட் 3 லீகல், இது வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்தது சீனியர் ஆபீசர் லீகல், இது எதுல அதுலயே தான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் தான். சரியா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுல வருது இந்த போஸ்ட்லாம்? கம்பைன்டு லீகல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ள இந்த 4 வந்துருச்சு. சரியா? இப்ப ஆல்ரெடி இருக்கிற 4 கம்பைன்டு எக்ஸாமினேஷன்ல, கம்பைன்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல நம்ம புதுசா வேற டிபார்ட்மெண்ட்ல, வேற கார்பரேஷன்ல, போர்ட்ல இருக்கிற வேகன்சியை இதுல ஃபில் பண்ண போறதா மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இப்ப அதை தாண்டி புதுசா 2 கிரியேட் பண்ணிருக்காங்க. சரியா? சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம எல்லாமே கிளியரா பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ உங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதை தீவிரப்படுத்துங்க. சரியா? இப்பதான் ஆரம்பிக்க போதோன்னா ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமான வேகன்ஸ் தான் வரப்போகுது. சரியா? ஏன்னா போன வருஷம் சுத்தமாவே எந்த இதுவும் இல்லை. ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பிஸியா இருக்க போறோம். சரிங்களா? அதனால ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.